Hi Shamiksha. Hi. I had a doubt. I had a breakup 2 years ago. It was a mutual breakup, but these days I'm having flashbacks of the relationships and I think I have not moved on properly. What do you have to say about that? நம்ம உடம்புல ஒரு ஸ்கார் இருக்கு. அது கம்ப்ளீட்டா ஹீல் ஆன அப்புறம் கூட நம்ம அதை எப்பெல்லாம் டச் பண்றோமோ அது எப்படி ஆச்சுன்னு நமக்கு ரிமெம்பர் ஆகும். பட் அதோட பெயின் கண்டிப்பா இருக்காது. இப்போ நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்ல ப்ராப்பரா பிரேக்கப் பண்ணி மூவ் ஆன் பண்ணிட்டீங்க. பட் சம்டைம்ஸ் ஆஃபன் இஃப் யூ ஆர் ரிமெம்பரிங் சம்திங் அபவுட் த ரிலேஷன்ஷிப், இட் டசன்ட் மீன் தட் யூ ஹேவன்ட் மூவ்ட் ஆன். இட் இஸ் ஜஸ்ட் அ மெமரி தட் யூ ஹேட் வித் தெம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு பெர்ஃப்யூம் இல்ல ஒரு பிளேஸ் நீங்க ரீவிசிட் பண்ணும்போது உங்களோட பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் கண்டிப்பா ஞாபகம் வரலாம். இதுதான் நம்ம சைக்காலஜிக்கலி மெமரி ரீகன்சாலிடேஷன் சொல்றோம். Which means your brain is capable of reliving the moment and saving it in a different way. So உங்களோட பிரேக்கப்பை நீங்க ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணியிருந்தா you'll be definitely able to handle it in a better mindset. ஸோ இன்கேஸ் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸை உங்களால் ஹேண்டில் பண்ண முடியலன்னா இந்த இடத்துல தெரப்பி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட் அவங்க எக்ஸ்கிட்ட இருந்து பிரேக்கப் ஆகி மூவ் ஆன் ஆனதுக்கப்புறம் கூட அவங்க மெமரிஸ் ரொம்ப வருது அப்படின்னு சொன்னால் இந்த ரீலை கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி சைக்காலஜி ரிலேட்டட் கண்டென்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஈஸியான வேலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட பேஜை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க.